ஹாய் கெஸ் முன்னாடிலாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு வந்து விகடன் குழுவில் ஒருத்தவங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்து விகடனோட ஒரு ரிவ்யூ போடுவாங்க. மக்கள் போய் அதுக்கப்புறமும் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து படத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு அப்படி வெளியில் வந்துட்டதுமே எங்கேயோ நின்றுக்கிட்டு வீடியோ போட்டுடுறாங்க. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட தன்னோட வியூஸ் வந்து வெளிப்படுத்துறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பண்ணக்கூடாது. அது யார் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாண்டா பிரசாந்த் அவர் பாவம் சன் டிவியில் போயிட்டு நின்று இருக்கார் போல இருக்க. கூலிக்கு வந்து நான் நல்ல ரிவ்யூ தரேன், கொஞ்சம் ஏதாச்சும் அமௌண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமு தெரிஞ்சவங்க வாயிலாக வந்து போனதுக்கே வந்து 1 லட்சம் கேட்டிருக்காரு பிரசாந்த் அவர்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு. அப்போ இது வந்து பார்த்துக்குங்க, கூலி படம் வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், எவ்வளோ கேஸ்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து கேஸ்டிங் பண்ண ஒரு படம். அதுக்கு வந்து அவர் எவ்வளோ கூலி கேட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அது வந்து சன் டிவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீப்போ நான் வெளியில் அப்படின்ட்டு இருப்பாங்க போல. ஸோ வெளியில் வந்துட்டதும் இவருக்கு காண்டு தாங்கலை. என்னையாடா வந்து நான் வந்து மிரட்டி கேட்ட காசு வந்து எனக்கு தரமாட்டீங்க, நீ சன் டிவின்னா நான் பிரசாந்த்ரா, பாண்டாவோட பவர் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு பாண்டா அவர்கள். படத்தை பார்த்தாரா இல்லையானே தெரியல, எடுத்தோடனே வந்து குபீர் அவர், அதாவது இவர் சீரியஸாக பேசினாலே சிரிப்பு தான் வரும். இவர் காமெடிலாம் பண்ணி வந்து ரிவ்யூ பண்ணுறாரு, கூலி படம் நல்லா இல்லை அப்படின்றத வந்து மக்கள் மனசில் அப்படியே திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. சரி, அது கூட வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ் டாக்கீஸ். இவர் என்ன பண்ணார்னா, 3வது நாள் வை கூலி ஃபெயில்டு, வை கூலி பிகேம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது வந்து எக்ஸ் தளத்தில் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அப்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் இருந்ததுன்னா, இந்த வீக்கெண்டு பூரா புக் பண்ணி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, படம் என்ன ஆகுதுன்றது தெரியறதுக்கு ஒரு 7-8 நாளாச்சும் வந்து ஆகும். ஆனால் 3வது நாளே வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வன்மம் இருந்ததுன்னா வந்து படத்தை வந்து ஃப்ளாப்னு, அதாவது ப்ரொடியூசர் சொல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ல, படத்தை எடுத்தவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. இந்த நாய் 150 ரூபா வந்து டிக்கெட்டு வாங்கி போய் பார்த்துட்டு இது வந்து இந்த இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஃப்ளாப் ஆகுதான். எந்த விதத்துலங்க இது நியாயம்? இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாவம், அவங்க வந்து பாலிடிக்ஸில் வந்துட்டாங்கன்றது கூட தெரியாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. தலைவரை பற்றியோ அஜித்தை பற்றியோ யாருமே வந்து அவங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸை எதிர்த்து யார் நடித்தாலுமே அவங்கள வந்து டிகிரேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. சூர்யா சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், எல்லாரையும் வந்து வம்பு கிழிப்பாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல, ஓட்டு போட போகிறது இந்த சூர்யா சார், இந்த தனுஷ் சார், இந்த சிம்பு சார், இந்த எஸ்கே, இந்த சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸ் தான் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இந்த குடிகாரங்க உண்டா? ஆமாங்க, நைட்டு ஸ்பேஸ்லாம் நீங்கள் கேளுங்க, டைம் பாஸ்ன்ற ஒரு ஸ்பேஸில் தலைவன் வந்து குடிச்சு போட்டு தான் பேசுவாப்பில், கண்ட மணிக்கு பேசுவாப்பில். இந்த மாதிரி கேரக்டர்லெஸ் பாண்டாவோட ரிவ்யூலாம் தூக்கிட்டு வந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்ம வந்து நிறுத்தணுங்க. பாண்டா வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தலைவர் சொன்ன மாதிரி இது வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபேன்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா இன்னுமே வந்து இந்த நாய்ங்க வந்து பேசுகிறத வந்து நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா, நாய் கொஞ்சம் நேரம் குறைச்சிக்கிட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் அதுக்கே எனர்ஜி போய் அப்படியே படுத்து தூங்கிடும். இது பாண்டா நாயாக இருந்தாலும் சரி, தமிழ் டாக்கீஸ் நாயாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ, பை பை.